இனிய மாலை வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். குட் ஈவினிங் டு ஆல். ஸோ நம்ம டிட்டர்மினன்ஸ் ஒரு லாஸ்ட் 2 கிளாஸஸா பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ஸ்னா என்ன, அதோட எப்படி 2x2 மேட்ரிக்ஸ் 3x3 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னேன். லாஸ்ட் கிளாஸ் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ஸ் பார்த்தோம். அண்ட் ஒரு 9 ப்ராப்பர்ட்டிஸ் டோட்டலா இருந்துச்சு. அதுல நான் உங்களுக்கு போன கிளாஸ் 3 ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்திருந்தேன், கரெக்டா? ஸோ அதை எடுத்துட்டு அதுக்கான கொஸ்டின்ஸும் கொடுத்துருந்தேன். ஸோ எவ்வளோ பேர் இதை ஹோம்ஒர்க் பண்ணீங்க, எவ்வளோ பேருக்கு எந்த டவுட் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் அதை சால்வ் பண்றேன், நீங்க அதை கரெக்டா போட்டிருக்கீங்களா அப்படிங்கறத பாருங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் find determinant of the matrix by expanding along C1, C2 and C3. Okay. So first expansion along C1 அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த காலம் வைஸ் பார்க்க போறோம். அப்போ பிளஸ் மைனஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ். So expansion along C1. Okay. So first C1 now 1 into and the row and the column eliminate panta 1 minus 3 4 minus 9. Okay. So first column order expansion. First term. Second term minus 2. Minus 2 1 minus 2 4 minus 9. Okay. Next. Then third column order 5 plus 5 into 1 minus 2 1 minus 3. So this is your first term. The expansion along C1. Okay. Next இதை நம்ம simplify பண்ண போறோம். So 1 into minus 9 plus 12. இது first term. Second term minus 2 into minus 9 plus 8. Third term plus 5 into minus 3 plus 2. So இதுதான் உங்களோட simplification. So last 3 plus already minus இருக்கு. இங்க minus 9 plus 8 minus 1. So 2 and இது minus 1 into 5 minus 5. So இதோட determinant value 0. So இந்த matrix ஓட determinant value 0. அதாவது C1. நான் last class என்ன சொல்லியிருந்தேன், நம்ம எப்படி expand பண்ணாலும், அதாவது R1, R2, R3, C1, C2, C3 எதை வச்சு expand பண்ணாலும் உங்களோட determinant value 0-ஆ இருக்கும். ஓகேவா? ஸோ சேமா இருக்கும். சாரி, எந்த மேட்ரிக்ஸ்க்கு நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் சேமா இருக்கும். ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ 0. இப்போ இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா C2 and C3 வச்சு வெரிஃபை பண்ண போறோம். ஸோ நான் இங்க வச்சு வெரிஃபை பண்ண. ஸோ நான் இங்க ஜஸ்ட் 2 and C3 பார்ப்போம். இப்போ இன்னைக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போறோம். ஸோ அப்ப என்ன ஆகும்னா நீங்க இவ்வளவு எக்ஸ்பான்ஷன் பண்ணணும் தேவையில்லை. சிம்பிளிஃபை பண்ணிட்டு அதை நீங்க எடுத்தாலே உங்களுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கிடைச்சிடும். ஸோ எக்ஸ்பான்ஷன் அலாங் C2. எக்ஸ்பான்ஷன் அலாங் C2. ஓகே. ஸோ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ரோ வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். ஓகே. ஸோ 1 into the rows and columns எடுக்கும்போது மட்டும் path determinant value minus 3 5 minus 9. இது first term. சாரி, இங்க minus 1. ஓகே. நெக்ஸ்ட் plus 1 into
இந்த row and இந்த column போயிடும். So 1 minus 2 5 minus 9. Okay. Next minus 4. அப்போ இந்த row and இந்த column போயிடும். அப்போ 1 minus 2 2 minus 3. So இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ரோவோட செகண்ட் காலமோட எக்ஸ்பான்ஷன். இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ -1 into -18 9 2s are 18 plus 15. ஏன்னா மைனஸ் சைன் ஆல்ரெடி இருக்கும். ஸோ minus into -3 plus 5 3s are 15. நெக்ஸ்ட் plus 1 into -9 plus 10. ஏன்னா 5 into 2 10 ஆல்ரெடி ஒரு மைனஸ் சைன் இருக்கும். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். நெக்ஸ்ட் 4 into -3 plus 4. ஓகே, இதுதான் உங்களோட எக்ஸ்பான்ஷன். So இப்போ என்ன ஆகும்? -18 plus 15 -1. Next 4 minus 3 1. 1 into -4 -4. So 3 plus 1 4 -4 வந்து 0. So again வந்து C1 லயும் 0 வந்துருச்சு, C2 லயும் 0 வந்துருச்சு. ஓகேவா? So நம்ம இங்க என்ன எழுதி வச்சிருந்தோம்? டிட்டர்மினன்ட் வேல்யூ 0. So இந்த கொஸ்டின் C2 லயும் நம்மளுக்கு டிட்டர்மினன்ட் 0 வந்துருச்சு. சப்போஸ் 0 வரல அப்படின்னா நீங்க எங்கேயாவது மைனஸ் சைன் ஆர் பிளஸ் சைன்ல மாத்திருப்பீங்க. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, சோ இப்ப நம்ம எல்லாம் C3 பண்ண போறோம். C3ங்கிறது எது? இந்த காலம். சோ ஃபர்ஸ்ட் வந்து -2 into அந்த ரோ அந்த காலம் விட்டுட்டு 2 1 5 4. இது ஃபர்ஸ்ட் டேர்ம். செகண்ட் வந்து மைனஸ் ஆஃப் -3ங்கிறதுனால இங்க +3 வரும். +3ங்கிறப்போ அந்த காலம் அண்ட் அந்த ரோ விட்டுட்டோம்னா 1 1 5 4. ஓகேவா? நெக்ஸ்ட் -9 into 1 1 2 1. Okay. So first term நம்ம expand பண்ண போறோம். -2 into 8 minus 5. Okay. Plus 3 into 4 minus 5. அதே மாதிரி -9 into 1 minus 3. ஓகேவா? So first T3 மூலமா நம்ம expand பண்ணிட்டோம் and அதை simplify பண்ண போறோம். So 8 minus 5 3. But into -2 இருக்கிறப்போ -6. ஓகேவா? Plus 3 into 4 minus 5 -1. அப்போ வந்து என்ன ஆகும்னா -3. ஓகேவா? And -3. ஓகேவா? 1 minus 2. Sorry. So 1 minus 2 minus of -9 வந்து +9. So -3 -6 -3 plus 9 வந்து 0. So உங்க C1 C2 and C3 மூலமா எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது டிட்டர்மினன்ட் வேல்யூ 0. இதை நீங்க R1 வச்சு கூட ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிக்கலாம். சப்போஸ் வேல்யூ சேமா இருக்கா அப்படின்னு. நம்ம இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வருது, டிட்டர்மினன்ட் 0 அப்படிங்கறத C1 C2 C3 வெரிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின். If A is equal to 101 012 004, then show that determinant of 3A is equal to
27 times determinant of அது வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒரு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ரூல் என்ன சொன்னேன், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எதுல இருக்கோ அதை எடுக்கலாம். சோ இதுல ரோ 3 இருக்கு. இந்த R3 வச்சு நான் எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன். எப்படின்னா செகண்ட் சம்முக்கு R3 வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன். அப்ப R3னா என்ன, ஃபர்ஸ்ட் டேர்ம் 0, செகண்ட் டேர்ம் 0, நெக்ஸ்ட் வந்து 4 into 1 0 0 1. ஓகே, அப்படின்னா உங்களோட டிட்டர்மினன்ட் வேல்யூ 4. சோ இந்த சம்முக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் A வந்து 4. ஓகே, சோ இப்ப நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், 27 டைம்ஸ் தி டிட்டர்மினன்ட் ஆஃப் A வந்து நம்மளுக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் 3A அப்படின்னு இருக்கும். ஓகேவா, சோ 27 டைம்ஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் A அப்படின்னு இருக்கிறப்போ இந்த டேர்ம் வந்து is equal to 108 அப்படின்னு நம்ம ப்ரூவ். ஓகே, சோ இப்போ நம்ம LHS எடுக்கிறோம். RHS நம்ம டிட்டர்மினன்ட் இந்த R3 வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு 4னு கண்டுபிடிச்சோம். சோ உங்களோட RHS வந்து 108. இப்போ வந்து உங்களோட LHS. ஓகேவா, LHS இருக்கிறப்போ இப்போ இந்த ஹோல் ஏவை நான் 3 வச்சு மல்டிப்ளை பண்ணணும். அப்படின்னா 3 0 3 0 3 6 0 0 12. ஓகேவா, இதுதான் வந்து உங்களோட 3A. சோ இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிக்கணும், சேம் இதுல வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து R3ல இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் டேர்ம் 0 பிளஸ் 0 பிளஸ் 12 into 3 0 0 3. Yeah, so 12 into 9 minus 0. 12 into 9 என்னது 108, which is equal to your RHS. ஓகேவா, சோ இது வந்து உங்களோட செகண்ட் சம். என்ன பண்ணோம், நம்ம டிட்டர்மினன்ட் ஆஃப் A ஓட டிட்டர்மினன்ட் A கண்டுபிடிச்சோம், அது 4. 27 டைம்ஸ் தி டிட்டர்மினன்ட் ஆஃப் A வந்து 108. இத வந்து நம்ம LHSல ப்ரூவ் பண்ணோம், which is equal to RHS. ஓகேவா, நெக்ஸ்ட் ஃபைண்ட் தி டிட்டர்மினன்ட் ஆஃப் B அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, ஒரு நார்மல் மேட்ரிக்ஸ் 2 minus 1 minus 2 0 2 minus 1 and 3 minus 5 0. சோ இது வந்து நீங்க வந்து ஒன்னு R2 வச்சு பண்ணலாம், இல்ல R3 இல்ல C1 ஆர் C3 எப்படி வேணாலும் பண்ணலாம். பட் நான் இப்போ C1 எடுக்கிறேன். 2 into, சோ நான் இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ண போறது வந்து C1 மூலமா. சோ 2 into 2 minus 1 minus 5 0. இங்க வந்து பிளஸ் இருக்கு. செகண்ட் டேர்ம் 0ங்கறனால நான் பிளஸ் 0 இல்ல மைனஸ் 0 எப்படி வேணாலும் எழுதிக்கிறேன். தேர்ட் டேர்ம் 3 into minus 1 minus 2 2 minus 1. ஓகே, சோ எக்ஸ்பான்ஷன் அலாங் C1 அப்படின்னு இருக்கிறப்போ 2 into 0 minus 5 plus 3 into இது 3. 3 into 1 plus 4. ஏன்னா minus 1 into minus 1 1 minus of minus 2 2 into 2 4. So 2 into minus 5 minus 10 plus 3 into 5 8. இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ 5. இப்ப நீங்க இதை வச்சு C1 வச்சு கூட போடலாம், C2 or C3 R1 R2 R3. இத வந்து இன்னொரு வாட்டி போட்டுட்டு நீங்க வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதாவது டிட்டர்மினன்ட் வேல்யூ 5 வரும். ஓகே, நெக்ஸ்ட் சம். ஃபைண்ட் தி டிட்டர்மினன்ட் ஆஃப் C அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ அந்த மேட்ரிக்ஸ்ல என்ன 1 2 4
-1 3 0 4 1 0. இப்ப மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எதுல இருக்கு? உங்களோட C3 காலம்ல இருக்கு. சோ அப்ப என்ன பண்ணுவேன் நானு? C3 வச்சு எக்ஸ்பேண்ட். அப்போ சைன் படி 4 இன்டு -1 3 4 1. செகண்ட் டேர்ம்ஸ்னா 0. நம்ம அப்படியே எழுதி. ஓகே, சோ 4 இன்டு -1 -12. சோ உங்களுக்கு என்னன்னா -1ன்னா -1 இன்டு 1 -1 4 இன்டு 3 12. சோ -13. -13 இன்டு 4 வந்து -52. ஓகே, சோ இத வந்து நீங்க எப்படி வேணாலும் மாத்தி லைக் வெரிஃபை பண்ணிக்கலாம். C1 ஆர் C2 ஆர் C3 அப்படின்னு போட்டு நீங்க வெரிஃபை பண்ணிட்டு எல்லாத்துலயுமே ஒரே ஆன்சர் வருதா அப்படிங்கறத பார்க்கணும். ஓகேவா? எப்போதுமே கண்டுபிடிச்சிட்டோன்னே நம்ம கரெக்ட் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம எங்கேயாவது தப்பு பண்ணிருப்போம். சோ அந்த இடத்துல வந்து நம்ம இன்னொரு வாட்டி ரெண்டு ரெண்டு ஸ்டெப் வச்சு வெரிஃபை பண்றதுல தப்பில்லை. அதாவது C1ல இருந்து C3ல இருந்து கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டா அப்படின்னு அதை நீங்க பிராக்டிஸ் பண்ண அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒன்ஸ் எக்ஸாம்ல வந்து ஒரே இதுல நீங்க கரெக்டா போட்டுறணும் டிட்டர்மினன்ட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 4 சம் முடிஞ்சு. ஓகே, ஸோ லாஸ்ட் கிளாஸ் 3 ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருந்தோம். அதுல ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வெரிஃபை பண்ண சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டினா என்ன? டிட்டர்மினன்ட் ஆஃப் A is equal to determinant of A transpose. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். அப்புறம் A டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டு அதோட டிட்டர்மினன்ட் சேமா இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் LHS எடுக்கிறேன். ஸோ இதை எப்படி வேணாலும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இதுல ஜீரோஸே இல்லை. ஸோ R1 R2 R3 எப்படி வேணாலும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து காலம் 1 எடுக்கிறேன். அந்த சைன் எப்போதுமே ஏதாவது டிட்டர்மினன்ட் சால்வ் பண்றீங்க அப்படின்னா இந்த சைன் எழுத மட்டும் மறந்துடாதீங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு அந்த எக்ஸ்பான்ஷன்ல சைன் போடுறதுக்கு வரும். சோ ஃபர்ஸ்ட் வந்து 1 நான் வந்து எக்ஸ்பான்ஷன் த்ரூ காலம் 1 பண்றேன். ஓகேவா? சோ 1 இன்டு 1 -3 4 -9. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டேர்மோட எக்ஸ்பான்ஷன் -2 இன்டு 1 -2 4 -9. இது வந்து செகண்ட். தேர்ட் வந்து +5 இன்டு 1 -2 1 -3. ஓகே, சோ இதுதான் உங்களோட எக்ஸ்பான்ஷன் த்ரூ காலம் 1. ஓகேவா? இப்போ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண போறோம். சிம்பிளிஃபை எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 1 இன்டு -9 +12. ஓகேவா? அதே மாதிரி -2 இன்டு -9 +8. இதுக்கு முன்னாடி கொடுத்த சம் தான் இது ஆக்சுவலி. ஸோ டிட்டர்மினன்ட் 0 தான் வரும். ஸோ 5 இன்டு -3 +2. ஸோ 3 -2 இன்டு -1 +2 -5. ஸோ உங்களோட டிட்டர்மினன்ட் வேல்யூ 0. ஓகேவா? ஸோ இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ A determinant of A is equal to 0. ஓகே, இப்போ A டிரான்ஸ்போஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்னன்னா காலம்ஸ் அண்ட் ரோஸை இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது அவங்களோட டிட்டர்மினன்ட் சேஞ்ச் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் யுவர் A டிரான்ஸ்போஸ்? இங்க A டிரான்ஸ்போஸ் வந்து 1 2 5 1 1 4 -2
-3 -9. இதுதான் உங்களோட A டிரான்ஸ்போஸ். சோ நான் இதுல வந்து அகைன் C1 எடுப்பேன். ஓகேவா? சோ எக்ஸ்பான்ஷன் அலாங் C1 ஃபார் இந்த மேட்ரிக்ஸ். சோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 1 into 1 4 -3 -9. சோ இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்மோட எக்ஸ்பான்ஷன். ஓகேவா? சோ 1 into 1 4 -3 -9. இது ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் -1 into 2 5 -3 -9. நெக்ஸ்ட் minus -2 into பிளஸ் தான் இருக்கு பட் -18 plus 15 -2 into 8 -5. ஓகேவா? சோ இதுதான் நம்மளோட எக்ஸ்பான்ஷன். இத வந்து ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 3 plus -18 plus 15 3. So -3 into plus -1 plus 3. And 8 minus 5 3. 3 into -2 -6. So 3 plus 3 6 -6 0. So A transpose oda matrix determinant of A transpose was 0, determinant of A was 0. So hence this property is verified. Okay, ba? So verified property 2 for matrix P0 1 2 -1 0 -3 and -2 3 0. Okay, ba? So ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டி 2னா இப்போ ரோஸ் எனி டூ ரோஸ் இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு ஆர் எனி டூ காலம்ஸ் இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா அதோட மேட்ரிக்ஸ் வந்து இஸ் ஈக்குவல் the sign of the matrix changes அப்படின்னா இப்போ இந்த P மேட்ரிக்ஸ்க்கு வந்து ஒரு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? சோ நான் இங்க மேல வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் P அப்படின்னு கண்டுபிடிக்கிறேன். சோ எக்ஸ்பாண்டிங் த்ரூ R1 கொடுக்குறேன். 0 ஃபர்ஸ்ட் டேர்ம் -1 -1 -3 -2 0 plus 2 into 2 into -1 0 -2 3. Okay. So நான் expansion through R1 கொடுத்திருக்கேன் for determinant of P அப்படின்னு இருக்கிறப்போ. So உங்க determinant of P அப்படின்னு இருக்கிறப்போ first term 0. Next வந்து -1 into 0 -6 plus 2 into -3 -0. Yeah. So minus into minus plus -3 into +2 -6. So determinant value 0. ஆக்சுவலா இதுல வந்து நீங்க ப்ராப்பர்ட்டி 2 வெரிஃபை பண்ண முடியாது. ஏன்னா நீங்க இப்ப இந்த ரோஸ் அண்ட் காலம்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணாலுமே உங்களுக்கு 0 தான் வரப்போகுது. நான் வந்து இன்னொரு சம் தரேன் ஃபார் ப்ராப்பர்ட்டி 2 வெரிஃபை பண்றது. ஓகே ஓகே ஆக்சுவலா நீங்க வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலுமே இதோட ஃபர்ஸ்ட் நான் வந்து R1 R3 சொல்றேன். இப்போ வந்து -2 3 0 -1 0 -3
and 0 1 2. ஆக்சுவலி இப்போ இதோட டிட்டர்மினன்ட் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா டிட்டர்மினன்ட் வேல்யூ பிகம் 0. சரியா? சோ இதுல ப்ராப்பர்ட்டி 2 வெரிஃபை பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சம் வந்து find the determinant of Q. ஆக்சுவலா இது தேர்ட் ப்ராப்பர்ட்டி. தேர்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா if two rows are identical the determinant value is 0. ஓகேவா? சோ இதுல வந்து two rows or columns. இப்ப என்ன பிரச்சனைனா 3 2 3 2 2 3 3 2 3 இருக்கு. ஓகேவா? சோ இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ 0வா இருக்கும். அதை வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, சோ நான் எக்ஸ்பான்ஷன் யூசிங் R1 கொடுக்குறேன். அதாவது எக்ஸ்பான்ஷன் யூசிங் R1. அப்போ R1 கொடுக்குறப்போ 3 into 2 3 2 3 இது வந்து R1. ஓகே, நெக்ஸ்ட் -2 into 2 3 3 3 இது வந்து 3. நெக்ஸ்ட் +3 into 2 2 3 2. சோ இதுதான் வந்து நான் எக்ஸ்பான்ஷன் த்ரூ R1 கொடுத்தது. ஓகே, இப்போ அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். 3 into 6 minus 6. ஓகே, ஃபர்ஸ்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம் -2 into 6 minus 9. தேர்ட் டேர்ம் +3 into 4 minus 6. ஓகேவா? சோ இது இப்போ வந்து 6 minus 6 0. சோ ஃபர்ஸ்ட் டேர்ம் 0 ஆயிடுது. 6 minus 9 வந்து -3. சோ -3 into -2 +6. ஓகே, இப்போ 4 minus 6 -2 -2 into +3 -6. சோ உங்களோட டிட்டர்மினன்ட் வேல்யூ 0. இப்போ இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் வந்துச்சு, ஐடென்டிக்கல் ரோஸ் ஒரு ஐடென்டிக்கல் காலம்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க ஸ்ட்ரெயிட் அவே அது டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 அப்படின்னு கொடுத்துடலாம். நீங்க வெரிஃபை பண்ணணும் அப்படின்னாலுமே நீங்க ஒரு வாட்டி பண்ணிக்கோங்க. பட் சிம்பிளிஃபிகேஷன் பர்பஸ்க்கு வந்து if the rows and columns are identical na the determinant value is 0. Okay, so இது வந்து third property. Okay, இது வந்து லாஸ்ட் கிளாஸ்லயே லைக் லிஸ்ட் அவுட் பண்ணிருந்தேன். இதுல மூணு வந்து வெரிஃபை பண்ணிட்டேன். இப்போ ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி வந்து என்னன்னா if each column or row of a determinant is multiplied by a constant then its value gets multiplied by k. ஓகேவா? சோ இப்போ என்னன்னா if each column or இப்போ வந்து கீழே இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ்ல வந்து இதுதான் உங்களோட மேட்ரிக்ஸ். ஓகேவா? சோ 102 18 36 1 3 4 17 3 6. ஓகேவா? இதுதான் உங்களோட ஒரிஜினல் மேட்ரிக்ஸ். பட் இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ரோல இருந்து நம்ம 6 காமனா வெளியில எடுக்கலாம். கரெக்டா? சோ 6 வெளில எடுத்துட்டா என்ன ஆகும் அப்படின்னா 6 into 17 is 102, 6 into 3 18, 6 into 36, 6 into 6 36. ஓகேவா? சோ இப்போ இந்த காலம்ல இருந்து சாரி இந்த ரோல இருந்து ஒரு 6, இந்த ரோல இருந்து அப்படியே அந்த 6 வெளில எடுத்துட்டோம்னா அந்த இது வேல்யூ வெளியில போயிடும். ஓகே, சோ இப்போ என்ன ஆகும் 6 into 17 3 6 1 3 4 17 3 6. இப்பதான் நம்ம ப்ராப்பர்ட்டி 3 பார்த்தோம். இஃப் எனி ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஐடென்டிக்கலா இருந்துச்சுன்னா மேட்ரிக்ஸ் 0. சோ இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் 0ன்னு சொல்றாங்க. பட் அதை வந்து நம்ம இப்படி இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சாதான் அதை வெரிஃபை பண்ண முடியும். ஓகேவா? சோ என்ன ஒரிஜினலா ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி என்னன்னா if each column or row of a determinant is multiplied by constant k. சோ இப்போ இதுல என்ன இருக்கு அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸ்ல
ஃபர்ஸ்ட் ரோல 6 மல்டிப்ளை ஆயிருக்கு, அதனால தான் உங்களுக்கு இந்த மேட்ரிக்ஸ் வருது. தென் இட்ஸ் வேல்யூ கெட்ஸ் மல்டிப்ளைட் பை கே. ஓகேவா? ஸோ இப்போ என்ன நம்ம வெரிஃபை பண்ண போறோம்னா, நம்மளுக்கு ஒரிஜினலாவே தெரியும் இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 அப்படின்ட்டு, ஏன்னா ஐடென்டிக்கல் ரோஸ் இருக்கிறதுனால. இப்போ நம்ம என்ன வெரிஃபை பண்ணணும்னா, இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ 0வா இருக்குமா அப்படிங்கறது நம்ம வெரிஃபை பண்ணணும். ஓகே, ஸோ நான் எக்ஸ்பான்ஷன் த்ரூ C1 கொடுக்குறேன். கொஞ்சம் காலம்ஸ் நம்பர்ஸ் கொஞ்சம் பெருசா தான் இருக்கு, பட் ஸ்டில் 102 into 3 4 3 6. ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம். நெக்ஸ்ட் -1 into 18 36 3 6. ஓகே, நெக்ஸ்ட் வந்து +17 into 18 36 3 and so இதுதான் வந்து உங்களோட எக்ஸ்பான்ஷன். So 102 into 18 minus 12 into 18 into 6. 18 into 6 அப்படின்னா 108. ஓகேவா? அண்ட் 36 into 3 நாலுமே நம்மளுக்கு 108. ஸோ இந்த செகண்ட் டேர்ம் என்ன ஆயிடுது? 0 ஆயிடுது. ஓகேவா? பிளஸ் 17 into 18 into 4 அப்படின்னா 72 மைனஸ் 36 into 3 அப்படின்னா 108. ஓகேவா? ஸோ இந்த செகண்ட் டேர்ம் 0 ஆயிடுது. ஸோ 18 மைனஸ் 12 வந்து 6 and 102 into 6 வந்து 612 and second term 0. So அது அப்படின்னு எடுத்துடுறேன். And 108 minus 72 வந்து 36 minus 36. So 36 into 17 அப்படின்னா minus 612. So 612 minus 612 0. சோ இப்ப புரிஞ்சுதா? இந்த மேட்ரிக்ஸ் தான் அவங்க இப்படி பிரிச்சிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ இவ்வளவு பெரிய காம்ப்ளிகேட்டட் நம்பர்ஸா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரோ ஒரு காலம்ல அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண பாருங்க. சோ இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ 0. நீங்க இவ்வளவு பெருசா போறதாங்க இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் பிரிச்சீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 பிகாஸ் ஆஃப் தி ஐடென்டிக்கல் ரோஸ் அண்ட் ஐடென்டிக்கல் காலம்ஸ். இதுல இருந்து ஒவ்வொரு ரோல இருந்து 6 வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா இங்க வெளியில 6 வரும். சோ இதுதான் வந்து உங்க ப்ராப்பர்ட்டி நம்பர் 4. If each row column of a determinant is multiplied by a k, then its value gets multiplied by k. இது வந்து 4th. Okay. Next. 5th. If some or all the elements of a row or column of a determinant are expressed as sum of two or more terms, then the determinant can be expressed as sum of two or more terms. இத வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுல வந்து a plus alpha 1, a2 plus alpha 2, a3 plus alpha 3 first row. Second row வந்து b1, b2, b3 and c1, c2, c3. ஓகேவா? சோ இந்த மேட்ரிக்ஸ அவங்க எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் a1, b1, c1, a2, b2, c2, a3, b3, c3 பிளஸ் இது வந்து டிட்டர்மினன்ட் மேட்ரிக்ஸ் கிடையாது. சோ டிட்டர்மினன்ட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஓகேவா? நெக்ஸ்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் b1 alpha 1 b1 c1 alpha 2
B2 C2 alpha 3 B3 C3. இது வந்து மேட்ரிக்ஸ் கிடையாது, பட் இது டிட்டர்மினன்ட். இது வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் A1 A2 A3 and B1 B2 B3 C1 C2 C3 plus determinant of alpha 1 alpha 2 alpha 3 B1 B2 B3 C1 C2 C3. இந்த ரெண்டு டிட்டர்மினன்ட்டையும் ஆட் பண்ணா இந்த ஹோல்சம் டிட்டர்மினன்ட் வரும் அப்படின்ட்டு நம்ம சொல்றாங்க. சோ இப்ப இந்த கீழே இருக்கிற எக்ஸாம்பிள்ல நான் வெரிஃபை பண்றேன். எப்படின்னா என்ன எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, show that determinant of A, B, C and A plus 2x, B plus 2y, C plus 2z, XYZ is equal to 0 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் இதை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, சம் என்ன அப்படின்னா A, B, C and A plus 2x, B plus 2y and C plus 2z and x, y, z equal to 0. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இதை ஃபர்ஸ்ட் நான் சிம்பிளிஃபை பண்றேன். சிம்பிளிஃபைனா இதை நான் ரெண்டு செட்டா பிரிக்கிறேன். அதாவது ஆக்சுவலா ப்ராப்பர்ட்டி நம்பர் 5 படி இது எப்படின்னா, அதாவது determinant of this matrix is equal to determinant of A. இதை எப்படி பிரிக்கலாம்? A x பிரிக்கலாமா? and B y. இது வந்து C z plus determinant of A 2x x B 2y y C 2c z. இதுதான் வந்து உங்களோட ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? சோ டிட்டர்மினன்ட் ஆஃப் திஸ் இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் AAX BBY CCZ A 2x x B 2y C 2cz. ஓகேவா? சாரி, இது z. இப்போ இதை நம்ம ஜீரோன்னு ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா? இதை நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். எப்படின்னா எக்ஸ்பேண்ட் யூசிங் R1 அப்படின்னு சொல்லிட்டு A இன்டூ அப்படின்னு பெருசா போகும். சோ அதுக்காக உங்களை சிம்பிளிஃபை பண்ண சொல்றேன். அப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்ப நார்மலாவே நம்மளுக்கு 6 விதமான எக்ஸ்பான்ஷன் இருக்கு. சோ R1 R2 R3 C1 C2 C3 எதை வச்சு வேணாலும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இப்ப இதை வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணா A இன்டூ BX B plus 2y இன்டூ Z C plus 2Z இன்டூ அந்த மாதிரி ஒவ்வொரு டேர்மும் பெருசா போகும். அது இல்லாம நான் இப்படி பிரிச்சிருக்கேன். எப்படின்னா சோ AAX BBY determinant CCZ determinant of this into A2x x B2y y C2z z. இப்படி நான் பிரிச்சுட்டேன். ஓகேவா? இப்போ என்னன்னா இதுல தேர்ட் ப்ராப்பர்ட்டி என்ன? இஃப் டூ ரோஸ் ஆர் காலம்ஸ் ஆர் ஐடென்டிக்கல் அதோட டிட்டர்மினன்ட் 0. அப்ப என்ன ஆகும்? ஏபிசி ஏபிசின்னு இருக்கு, இதோட டிட்டர்மினன்ட் 0. ஓகேவா? பிளஸ் இப்போ ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி என்ன பார்த்தோம்? ஒரு ஸ்கேலர் குவான்டிட்டி கே வந்து ரோ ஆர் காலமோட மல்டிப்ளை பண்ணிச்சுன்னா அந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ வெளில வந்துரும் அப்படின்னு. ஸோ 2 இன்டூ இதை நான் வந்து இன்னும் சிம்பிளிஃபை பண்றேன். A B C X Y Z and X
y z. இந்த டிட்டர்மினன்ட்ல இருந்து இந்த 2 வெளில எடுத்துட்டேன் அப்படின்னா இப்ப என்ன ஆகும்? xyz xyz. அப்போ 0 பிளஸ் 2 இன்டூ 0. ஸோ அந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ 0. ஸோ நீங்க காம்ப்ளிகேட்டடா a இன்டூ bx பிளஸ் 2y இன்டூ z மைனஸ் c பிளஸ் 2 இவ்வளோ பெருசா அதை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு இதை நீங்க அதை வந்து ஸ்பிளிட் பண்ணிடணும். அக்கார்டிங் டு த ப்ராப்பர்ட்டி ஸ்பிளிட் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டி 6 இதுதான். இதை வந்து determinant of this is equal to determinant of first term and second term. And அதுக்கப்புறம் இதை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா the determinant is 0. So hence proved. உங்களுக்கு என்ன இந்த determinant value 0. இதை நீங்க வெரிஃபை பண்றதுக்கு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணியும் பார்க்கலாம். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு காம்ப்ளிகேட்டட் டேர்ம்ஸ் வருமே தவிர கடைசியில உங்களோட determinant value 0. ஸோ இவ்வளோ பெருசா பண்ணாம ஜஸ்ட் 1 2 3 ஸ்டெப்ஸ்லயே ஆன்சர்ஸ் வந்துடும். ஜஸ்ட் நீங்க அந்த மேட்ரிக்ஸை ஸ்பிளிட் பண்ணி அதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ ஃபர்தரா நம்ம நிறைய டிட்டர்மினன்ஸ் பார்க்கும்போது ஒவ்வொன்றுத்துக்குமே நீங்க சால்வ் பண்ணிட்டு இருக்க முடியாது. இப்போ நம்பர்ஸ்னா நீங்க ஓகே, பட் இப்போ XYZ அந்த மாதிரி வேரியபிள்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்க சால்வ் பண்ணாம சிம்பிளிஃபை பண்ண பாருங்க. ஓகே,